இன்று நம்ம கேலக்ஸி தமிழ் டிவியில இயக்குனர் எழில் இயக்கத்தில் விமல் நடித்து ஜூலை 11 இன்று வெளியான தேசிங்குராஜா 2 திரைப்படத்தோட விமர்சனத்தை பார்க்க போறோம். எழில் விமல் கூட்டணி தேசிங்குராஜா முதல் பாகத்திற்கு பிறகு இப்படத்தின் மூலம் மீண்டும் இணைந்திருக்கின்றனர். தேசிங்குராஜா படத்தின் வெற்றி பார்ட் 2விலும் தொடருமா என்று இந்த விமர்சனத்தில் பார்ப்போம். எழில் இயக்கத்தில் கடந்த 2013ஆம் ஆண்டு வெளியாகி பிளாக்பஸ்டர் ஹிட்டான படம் தேசிங்கு ராஜா. இப்படம் வெளியாகி 12 ஆண்டுகளுக்கு பின்னர் அதன் 2ஆம் பாகம் உருவாகியிருக்கிறது. இப்படத்தில் விமல், புஜிதா, ஹர்ஷிதா, ரவி மரியா, சிங்கம் புலி, சார்ம்ஸ், மதுரை முத்து, விஜய் டிவி புகழ், வயாபுரி, சாமிநாதன் என்று மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்துள்ளனர். இயக்கம் எழில், ஒளிப்பதிவு செல்வா, இசை வித்யாசாகர், தயாரிப்பு இன்பினிட்டி கிரியேஷன், பி ரவிச்சந்திரன். கதை என்னன்னா, கல்லூரி நண்பர்கள் 2 பேர் காவல்துறை அதிகாரியாக 2 ஏரியாக்களில் பணிபுரிகிறார்கள். அவர்களுக்குள் ஏற்படும் போட்டி, பெரிய தலைக்கட்டின் கொலை, அதில் ஏற்படும் குழப்பம், தேடுதல் என்று 2 வெவ்வேறு சம்பவங்களை ஒரு புள்ளியில் இணைக்கவும் அதை நகைச்சுவை கலந்து சொல்லவும் முயற்சி செய்திருக்கிறார் இயக்குனர் எழில். இதுதான் கதை என்று ஸ்டார்டிங் பாயிண்ட், இன்டர்வல், கிளைமாக்ஸ் என்று இல்லாமல் திரைக்கதை தரிகெட்டு ஓடுகிறது. விமல் போன்ற நல்ல நடிகர் இது போன்ற படங்களை தவிர்த்து நல்ல படங்களை தர வேண்டும் என்பது நம்முடைய வேண்டுகோள். நகைச்சுவை கலைஞர்கள் ரவி மரியா, சிங்கம் புலி, சார்ம்ஸ், மதுரை முத்து, விஜய் டிவி புகழ், வயாபுரி, மதுமிதா என்று அனைவரும் தங்கள் பங்கை சிறப்பாக செய்துள்ளனர். ஆனால் கதை சரியில்லாததால் இவர்கள் திறமை வீணடிக்கப்பட்டுள்ளது. இசை வித்யாசாகர் இவரும் தனது சிறந்த இசையை தர தவறிவிட்டார். பாடல்கள் எதுவும் மனதில் நிற்கவில்லை. படத்தின் முதல் பாதி பொறுமையை சோதிக்கிறது. 2ஆம் பாதியில் ஆங்காங்கே கொஞ்சம் சிரிப்பு சத்தம் கேட்கிறது. முதல் பாதியை ஒப்பிடும் போது 2ஆம் பாதி பரவாயில்லை என்றே தோன்றுகிறது. இது ஒரு முழுமையான நகைச்சுவை படமா என்று கேட்டால் இல்லை என்ற பதிலே வரும். எழில் போன்ற திறமையான எண்ணற்ற வெற்றி படங்களை கொடுத்தவரிடம் இது போன்ற படத்தை எந்த ரசிகனும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். மொத்தத்தில் தேசிங்குராஜா 2 பெரிய ஏமாற்றம். மீண்டும் ஒரு திரை விமர்சனத்தில் சந்திக்கிறேன். மறக்காமல் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து நமது சேனலுக்கு ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.